என்னங்க, நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, உன் முன்னாள் காதலி எதுக்கு வீட்டுக்கு வெளியே வந்து நாக்கு தொங்க போட்டுட்டு நிக்கிறா? வந்து அவளை என்னன்னு கேட்டு ஒரு முடிவு கட்டுங்க. யாரா இருக்கும்? ஒன்று ரெண்டாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம தான் ஏகப்பட்ட பேத்து பார்த்தோமே. சரி போய் பார்ப்போம். என்ன யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். என்னன்னு கேளுங்க அவளை. எங்கடி யாரையுமே காணோம்? அங்க நிக்கிறா பாரு. ஏ நாய நாய, நான் தான் ஏற்கனவே ஒரு நாய் கல்யாணம் பண்ண தெரியுமில்ல, அப்புறம் இன்னும் ஏன் வந்து நிக்கிற? போ, போ. ஏ சத்யா வாங்க. என்னங்க? நாளைக்கு நான் வெளியே கிளம்பணும், சரியா? இந்த பேண்ட் சட்டை உடனே துவைச்சு போடு. இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தேன், சத்த உக்காரலான்னு. அதங்காட்டி இது ஒரு வேலை. ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இந்த உலகத்துல பொம்பளைங்களே இல்லையா, துணி யாருக்கிட்ட தருவீங்க துவைக்க? பொம்பளைங்களே இல்லைன்னா நாங்க ஏன்டி துணியை போடுறோம்? போ, போய் சொன்ன வேலையை மட்டும் செய்ய. என்னடி நியூ இயர் அதுமா இப்படி உட்காந்துட்டு இருக்கிற? அட நீங்க வேற, எனக்கே ஒரே கவலையா இருக்குதுன்னா நீங்க நியூ இயர் அது இதுன்னு. என்னடி கவலை? அப்படியே கவலை? அது ஒண்ணும் இல்ல தங்க, கொஞ்ச நாளாவே உடம்பு வெயிட் போடுற மாதிரி இருக்கா, அதே எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. ஒரே ஒரு ஐடியா சொல்றேன், அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே வாரத்திலே வெயிட் போடுறேன். என்ன தங்க ஐடியா அது? ஒன்னும் இல்ல, காலையில சாப்பிட்றியா, மத்தியானம் நைட்டு 3 வேளையும் சாப்பிட்றியா, சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே கையெல்லாம் கழுவுனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பிளாஸ்டிக் மட்டும் வாயில இப்படி போட்டு ஒட்டிக்கிட்டே வச்சுக்கா, கண்ண போல ஒரே வாரத்திலே குறைச்சிக்க. தங்க, இன்னைக்கு நியூ இயர் இல்ல, என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் கோயிலுக்கு போறாங்க, நானும் போயிட்டு வரட்டுமா? அதே நீ என்கிட்ட கேக்குற, தாராளமா போயிட்டு வா. என்ன கேட்டு வேணா போயிட்டு வான்னு சொல்லிட்டா, என்ன இந்த பக்கம் அனுப்பிவிட்டு இந்த பக்கம் உன் ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டு வந்து குவாட்டர் அடிச்சுட்டு கூத்தடிக்கலான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. சரிடி அம்மா, என்னை தனியா ஒன்னும் விடாத, நானும் உன் கூட வரேன். எதுக்கு? அங்க வந்து என் ஃப்ரெண்டுங்களை பார்த்து பள்ளி ஈச்சிக்கிட்டு சைட் அடிச்சுட்டு இருக்கலான்னு பாக்குறிய நீ? கத்தம். சரி நீயும் போகாத, நானும் போகல, 2 பேரும் இங்கேயே இருக்கலாம். அதானே பார்த்தேன், என் புருஷனுக்கு புத்தி வந்து போன்னு சொல்லிட்டாலும் இந்த வீட்டுல அந்த வேலை செய் இந்த வேலை செய்யுன்னு சொல்லி என்ன இங்கே சாவடி. இப்படி சொன்னாலும் குத்தங்கரா, இப்படி சொன்னாலும் குத்தங்கரா, இந்த வருஷம் இப்படிதான் போகும்போது தெரியலையே. நீதான் என்னை காப்பாத்தணும். அப்பா என்னதாவது பொழப்போ போ, என்ன பண்றதுன்னே தெரியல. மாசம் 7ஆம் தேதி ஆனா டான்னு சம்பளம் போட்டுடுறாங்க. போட்ட அடுத்த நிமிஷமே பைக் லோனு, வீட்டு லோனு, ஃபோன் லோன் எல்லாத்தையும் எடுத்துடுறானுங்க. எடுத்து அடுத்த நிமிஷமே ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கு பாரு, ப்ளீஸ் யுவர் பேங்க் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ். எங்கே தான் போய் சொல்கிறதோ தெரில. நாளுக்கு நாள் தங்க வேலை வெள்ளி வேலை எல்லாமே ஏறிட்டு இருக்குது. ஏன் வெங்காய வேலை கூட நாளுக்கு நாள் ஏறுது, ஆனால் இந்த சம்பளம் மட்டும் ஏறியே. என்னதான் பண்ணுறதுன்னே தெரில போ. இங்கிலீஷில் ஏபிசிடி தெரியாதவங்க கூட ஃபோனை எடுத்து அடுத்த நிமிஷமே ஹலோ அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த பொண்டாட்டிங்க மட்டும் ஃபோனை எடுத்தாலுங்கன்னா எங்கடா இருக்கிற நாதேவி, எப்படா வீட்டுக்கு ஒரு மூதேவின்னு கேட்கறாங்க. என்னதான் பண்ணி சொல்லிக்கிறதோ தெரியல போ. என்னங்க, ரொம்ப நாளா உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கிறேன். அப்படியா? சரி முன்னாடி போங்க. இவர்கிட்ட இன்னைக்கு எப்பயாவது லவ் சொல்லி ஓகே பண்ணியா? எக்ஸ்கியூஸ் மீ, போடுற மேக்கப்பை பார்த்தா நான் வச்சிருக்கிற வீடு வாசல் இருக்கா கூட பத்தாதாட்டு சாமி. தங்க, எங்க அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாமா? நான் வரலடி, நீ போயிட்டு வா. சும்மா தானே இருக்கிற, சத்தவா போயிட்டு வரலாம். சொல்றது கேளு, போய் உங்க அம்மா வீட்டுல ஒரு 5-6 நாள் கூட இருந்துட்டு வா. என்னை மட்டும் கூப்பிடாது. என்ன காரணம்? கூப்பிட வரவே மாட்டேங்கிற நீயே. ஒரு உதாரணம் சொல்ற கேக்குறியா? என்ன? கடையில போய் ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கோ, அந்த பொருள் அப்படி உழைக்குங்க இப்படி உழைக்குங்க, 10 வருஷம் கேரண்டிங்க 8 வருஷம் கேரண்டிங்க அப்படிங்கிறான். அது அடுத்த நாளே பவஞ்சு போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? நான் என்ன கூமிட்டியா அந்த கடைக்கு போறதுக்கு? நான் வேற கடைக்கு போய் வாங்கிட்டு வருவேன். அதேதான் நானும் சொல்றேன், புரிஞ்சுக்க. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ
ஒரு பொண்ணு ரோட்ல அழகா போயிடக்கூடாது. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மா உலகளுக்கு உன்னை அதுக்கு ஒண்ணும் நான் கூப்பிடல. பாரு கடிச்சு தூங்கிருக்குது, அதை எடுத்துட்டு போ. ரோட்டை பார்த்து நடந்து போ. போற வழியில புளிய போயிட்டு